வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம், ஃபயர் இன்சூரன்ஸ். அதுலயும் குறிப்பா ஹோம் லோன் எடுக்கும்போது பேங்க் ஏன் நம்மள இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். நீங்க ஹோம் லோன் எடுக்க முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா நடந்திருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சு லோன் சாங்ஷன் ஆகிற நேரத்துல பேங்க்ல இருந்து சொல்லுவாங்க, சார் இந்த இன்சூரன்ஸையும் எடுத்தாதான் லோன் கிடைக்கும்னு. என்னடா இது புதுசா ஒரு செலவுன்னு நமக்கு தலை சுத்திடும் இல்லையா? அப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும், பேங்க் எப்படி நம்மள கட்டாயப்படுத்தலாமா? இது சட்டப்படி சரியா? ஒருவேளை நாம இந்த இன்சூரன்ஸை எடுக்கலைனா லோன் கிடைக்காதா? சரி வாங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் கண்டுபிடிப்போம். அவங்க சொல்ற இன்சூரன்ஸ் உண்மையிலேயே நமக்கு தேவையா இல்லையான்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பேங்க் நம்ம கிட்ட ரெண்டு அலகலக இன்சூரன்ஸ ஒரே விஷயமா சொல்லி குழப்புவாங்க. ஒன்னு உங்க சொத்து, அதாவது உங்க வீட்டை காப்பாத்துறதுக்கு. இன்னொன்னு உங்க லோனை காப்பாத்துறதுக்கு. ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க தான் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஆர்பிஐ ரூல்ஸ் படி உங்க சொத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறது கட்டாயம். ஆனா அந்த இன்சூரன்ஸை நீங்க எந்த கம்பெனில வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பேங்க் சொல்ற கம்பெனில தான் எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அந்த லோன் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் பெரும்பாலும் ஆப்ஷனல் தான். அதுக்கு நீங்க தைரியமா நோ சொல்லலாம். சரி, இப்போதைக்கு பேங்க் விஷயத்தை ஓரமா வைப்போம். உண்மையிலேயே இந்த சொத்து காப்பீடு, அதாவது ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் தீ விபத்துனால மட்டும் எவ்வளோ நஷ்டம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இது வெறும் புள்ளி விவரம் கிடையாதுங்க. சூரத்துல ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தவரோட கதையை கேளுங்க. ஒரே ஒரு தீ விபத்துல அவரோட 18 லட்சம் ரூபாய் சரக்கும் எரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட இன்சூரன்ஸ் இல்ல. ஒரே ராத்திரியில அவர் தெருவுக்கு வந்துட்டாரு. இது மாதிரி எத்தனை குடும்பங்கள், எத்தனை சின்ன சின்ன வியாபாரிகள். இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு கவசம் தான் ஸ்டாண்டர்ட் ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசி, சுருக்கமா SFSP. இது உங்க வீட்டுக்கு, உங்க கடைக்கு, உங்க ஃபேக்டரிக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ஷீல்டு மாதிரி. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதோட பேர்ல ஃபயர், அதாவது தீனி இருந்தாலும் இது வெறும் தீ விபத்துக்கு மட்டும் கிடையாது. நம்புவீங்களா? இது மொத்தம் 12 அலகலக ஆபத்துகள்ல இருந்து உங்களை காப்பாத்தும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதுல என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு. தீ, மின்னல், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி கலவரம், வேலை நிறுத்தம்னால ஏற்படுற சேதம், புயல், வெள்ளம், ஏன் உங்க வீட்டுக்கு மேல இருக்கிற தண்ணி டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி சேதம் ஏற்பட்டா கூட இதுல கிளைம் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் பாதுகாப்பு இது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பாலிசி உங்ககிட்ட இருந்தாலும் ஒரு விபத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுடுறாங்க. அது என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளா சொல்றேன், உங்க பாலிசி டைரக்ட் லாஸ், அதாவது நேரடி இழப்பை சரி செஞ்சிடும். உதாரணமா, எரிஞ்சு போன உங்க கட்டிடத்தை திரும்ப கட்ட பணம் கொடுக்கும். ஆனா அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க பிசினஸ் நடக்காது இல்லையா? அந்த நேரத்துல உங்களுக்கு வராம போன லாபம், உங்க ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளம், இதெல்லாம் யார் கொடுப்பா? அதுதான் கான்சிக்வென்ஷியல் லாஸ். இத உங்க ஸ்டாண்டர்ட் பாலிசி கவர் பண்ணாது. பாத்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஓட்டேன்னு. உங்க ஃபேக்டரியை திரும்ப கட்டிடலாம், ஆனா அது வரைக்கும் உங்க வருமானம் 0. வாடகை, சம்பளம்னு செலவு மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த விளைவு இழப்பிலிருந்து தப்பிக்க அதுக்குன்னே தனியா ஒரு பாலிசி எடுக்கணும். அதுக்கு பேரு பிசினஸ் இன்டரப்ஷன் பாலிசி. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்தியாவோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான IRDAI 2025ல இருந்து சில சூப்பரான மாற்றங்களை கொண்டு வராங்க. இந்த புது ரூல்ஸ்னால என்ன நன்மைனா, இனிமே சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பிரீமியம் ரொம்ப கம்மியாகும். ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி விஷயங்களுக்கும் கவர் கிடைக்கும். சூப்பரான விஷயம் என்னன்னா, உங்க கடையில ஃபயர் சேஃப்டிக்கெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பிரீமியத்துல டிஸ்கவுண்ட் கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, கிளைம் பண்ற முறையே மாறப்போகுது. இனிமே மாச கணக்குல அலைய தேவையே இல்ல. எல்லாமே டிஜிட்டல். ட்ரோன் மூலமா சேதத்தை போட்டோ எடுத்து வெறும் 7 நாள்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிளைம் செட்டில் ஆகும். இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். ஓகே, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா நிஜத்துல ஒரு விபத்து நடந்துட்டா நாம முதல் வேலையா என்ன செய்யணும்? கிளைம் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கிளைம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஆளை சந்திப்பீங்க. அவர்தான் இன்சூரன்ஸ் சர்வேயர். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட். உங்க பக்கமும் பேச மாட்டார், கம்பெனி பக்கமும் பேச மாட்டார். ஒரு நடுவர் மாதிரி உண்மையிலே என்ன நஷ்டம், எவ்வளோ நஷ்டம்னு கரெக்டா கணக்கு போட்டு ரிப்போர்ட் கொடுப்பார். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். 1, விபத்து நடந்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். 2, சர்வேயர் விசாரணைக்கு முழுசா ஒத்துழைக்கணும். 3, அவர் 30 நாளுக்குள்ள ரிப்போர்ட் கொடுத்துடுவார். 4, அந்த ரிப்போர்ட் அடிப்படையில கம்பெனி உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடும். அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதோட நம்ம வேலை முடியல.
நம்ம சொத்துக்கு ஏற்பட்ட சேதம் மட்டுமில்லாம அதனால நம்ம வருமானத்துக்கு ஏற்படுற பாதிப்புக்கும் நம்ம கிட்ட பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற பாலிசிய கடைசியா எப்போ முழுசா படிச்சு பாத்தீங்க?